ஏண்டி என்னடி இது? எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பியா? உனக்கு வீட்டு வேலை செய்யற ஐடியா ஏதாவது இருக்கா இல்லையா? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமா. இங்க பாரு, என் ஃப்ரெண்டு மேனகாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு நான் இன்னைக்கு போயே ஆகணும். கிச்சன்ல கழுவுறதுக்கு பாத்திரம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒழுங்கா சுத்தமா கழுவி வச்சிரு. அதே மாதிரி வாஷிங் பண்றதுக்கு துணி எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, அதெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டுரு. சரியா? நான் திரும்பி வரதுக்குள்ள ஃப்ளோர் மொத்தமும் மாப் போட்டு கிளீன் பண்ணி வச்சிரு. ஐயோ மா, என்னம்மா நீங்க? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன்லம்மா. நான் நிறைய படிக்கணும், என்ன படிக்க விடுங்க. நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா என்னால சுத்தமா படிக்கவே முடியாது. நான் படிக்காம போனா என்னால எக்ஸாமே எழுத முடியாது. நீ எக்ஸாம் எழுதுனா எனக்கு என்ன, எழுதாட்டி எனக்கு என்ன? மேடம் என்ன படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறீங்களா? நீ காலேஜ் முடிச்ச உடனே உன்னை எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அங்க போய் வீட்டு வேலை எல்லாம் செய்யாம எங்க மானத்தை வாங்கலான்னு இருக்கியா? ஐயோ என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் கலெக்டர் ஆகணுங்கிறதாம்மா என் ஆசையே. எனக்கு மட்டும் எக்ஸாம் இல்லைன்னா நீங்க சொல்ற எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேம்மா. ஆனா இந்த மாதிரி எக்ஸாம் டைம் அப்போ என்ன வேலை செய்ய சொல்லாதீங்கம்மா. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா படிச்சுக்கோ, சரியா? அதை விட்டுட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் கூட கூட பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். அடியே, நீ அப்படியே பெட் மேலேயே உட்காந்துட்டு இருந்தா யாருடைய வந்து டோர் லாக் பண்றது? எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும். ஐயோ ஐயோ, இவ்ளோ பாத்திரத்தை விளக்கணும், அப்புறம் துணியெல்லாம் துவைக்கணும், வீடு ஃபுல்லா துடைக்கணும். இன்னைக்கு நான் படிச்ச மாதிரி தான். இந்த வேலையெல்லாம் நான் எப்ப முடிக்கிறது, எப்ப நான் படிக்க உட்கார்றது? ஷோ, எங்க அம்மாக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. ஷோ. வாங்க அங்கிள். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ம். உட்காருங்க அங்கிள். இருங்க அங்கிள், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன்.
இந்தாங்க அங்கிள், ஜூஸ் குடிங்க. கொடுமா. உட்காருமா. பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? ம். என்னம்மா அது? அப்படி என்ன வேலை இருக்கு? இப்பதான் பாத்திரம்லாம் விலக்கி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சேன். இனிமே தான் துணியெல்லாம் துவைக்க போடணும். என்னம்மா நீ வீட்டு வேலைன்னா செய்ய வேண்டியது தானே? வீட்டு வேலைலாம் செய்யணும் தான் அங்கிள். ஆனா நாளைக்கு எக்ஸாமை வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு அங்கிள். அப்படியா? சரி, உங்க அம்மா ஆளை காணோம், எங்க? அம்மா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்னு போயிருக்காங்க அங்கிள். அப்படியா? எப்பம்மா வருவாங்க? அவங்க திரும்பி வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் அங்கிள். சரி, உங்க அம்மா வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீ போய் வேலையை பாரு போ. சரி அங்கிள். ஒரு நிமிஷமா. என்ன அங்கிள்? நீ போய் படி போ. சரி அங்கிள். ஆனா அம்மா வந்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க. உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேம்மா. நீ போய் படி போ. சரி அங்கிள். ம். அண்ணா, அண்ணா, அண்ணா எந்திரிண்ணா. வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுமா. அப்படியா? ஆ. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. உட்காரு, பேசுவோம். ம். சரி, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டம்மா. உன் பொண்ணு குடிக்க ஜூஸ் கொடுத்தா. சரிண்ணா, கொஞ்சம் இரு. நீ சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது டிஃபன் ரெடி பண்றேன். அதெல்லாம் வேணாம்மா. நீ சும்மா இரு. கிருத்திகா, ஏய் கிருத்திகா, இதோ வரேம்மா. சீக்கிரம் வாடி. சொல்லுங்கம்மா. அங்கிள் வந்திருக்காருல்ல, போய் ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணு. அம்மா, நான் நிறைய படிக்கணும்மா. அடியே, எப்ப பார்த்தாலும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா இல்லையா? பாத்திரம்லாம் கழுவியாச்சு. ஃப்ளோரையும் மாப் போட்டு தொடச்சாச்சு. வாஷிங் மிஷின்ல துணி மட்டும் இன்னும் போடல. என்னது? வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் துவைக்க போடலையா? ஏன்டி துவைக்க போடல? நான் தாம்மா அவளை செய்ய வேணான்னு சொன்னேன். ஏன்னா அவ செய்யலன்னா வேற யார் செய்யறது? ஏம்மா, அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குதான். நீ என்னடான்னா அவளை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்ற. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படிம்மா எக்ஸாம் எழுதுவா? நீ வேற என்ன? அவ இப்ப எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போறா சொல்லு? இவ டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வீட்டுக்கு போய் வேலை தானே செய்ய போறா. வீட்டு வேலை செய்ய எதுக்கு உழுந்து உழுந்து படிக்கணும்? என்னம்மா இது? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு நீ? பொம்பளை பசங்களுக்கு இந்த காலத்துல படிப்பு தாம கை கொடுக்கும். படிப்பு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பாக்குறல்ல. நான் சொல்றது கேளு. உன் பொண்ணு நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. அதனால அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்காத. வீட்டு வேலை செய்யணும்னா சாதாரண நாள்ல செய்ய சொல்லு. எக்ஸாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாத, சரியா? அது நல்லா படிச்சு நல்ல வேலையில ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அது நினைச்ச மாதிரி படிக்க விடு. அதை விட்டுட்டு இப்பவே கல்யாணம் அது இதுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லம்மா, அதுக்கு கொஞ்சமாவது நம்ம மரியாதை கொடுக்கணும். கரெக்டு தான். நான் இதை பத்திலாம் யோசிச்சு பார்க்கவே இல்லை. சரி, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். உனக்கு இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ வீட்டு வேலை எதுவும் செய்ய தேவையில்லை, சரியா? தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அங்கிள்.